அதுக்கப்புறம் பின்வாங்கிடுவாங்க. அவங்க வந்து வீழ்ந்து விடுவார்கள் அதுதான் சொல்லுது. சரியா? ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ கல்லுள்ள இருதயம் உடையவர்கள் நீங்கள் இந்தியில் இப்படி தான் ஆகும். இப்படி ஆட்சி வாங்கி அர்த்தம்னா கல்லுள்ள இருதயம் நமக்கு இருக்குது என்று அர்த்தம். சரியா? நம்ம வந்து ஆண்டவர் நமக்காக பல கஷ்டங்களை பட்டார், சிலுவையில் நமக்காக மதித்தார் இல்லையா? ஆனால் நம்ம வந்து ஆண்டவருக்காக சின்ன சின்ன கஷ்டம் வரும்போது என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்ம வந்து அவரை காலவாரிடக்கூடாது. காலவாரிடக்கூடாதுன்னா அவர் காலம் வர முடியாது. நம்ம வந்து அவரை விட்டுட்டு போயிடக்கூடாது, வீழ்ந்து விடக்கூடாது, வழி தவறி போயிடக்கூடாது. கஷ்டமா இருக்கு வேணாம். சரியா? அது வந்து உண்மையான அன்பை குறிக்காது. அது வந்து கடினமான இருதயத்தை குறிக்கும். சரியா? ஆண்டவர் என்ன செய்வார்? கடினமான இருதயம் உடையவர்களை மாற்ற முடியும் அவரால். சரியா? அவர் தான் அந்த கடினமான இருதயம் உடையவர்களை மாற்ற முடியும். நீங்க அந்த மாதிரி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் எனக்கு வந்து கடினமான இருதயம் போல தெரியுது, அப்படிதான் இருக்குது. நீங்க என்ன செஞ்சீங்க? எனக்கு இந்த கடினமான இருதயத்தை எடுத்து போட்டு நல்ல இருதயத்தை கொடுங்க. உங்க வாழ்க்கையை பெற்று கனி கொடுக்கக்கூடிய மகசூல் கொடுக்கக்கூடிய இருதயத்தை அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் மாத்தினாதான் உண்டு. நம்ம என்ன செஞ்சாலும் மாறாது. நம்மளே நம்ம மாற்றிக்க முடியாது. ஆண்டவர் தான் நம்மளை மாற்றணும். சரியா? மூன்றாவது விதமான நிலம் என்னது? நிலம் நல்லா நிலம் தான், ஆனா அது வந்து முழுமையா காஞ்சிருக்கிற இடம். சரியா? ஸோ இந்த இருதயம் நல்ல இருதயம் வந்து, ஆனா அங்க முள்செடி போல் பல காரியங்கள் உள்ளன. முள்செடி எப்படி அந்த பயிரை எப்படி அது வந்து விளைய செய்யாமல் அது வந்து அதை சோக் பண்ணிடுவோம். சோக் பண்றதுன்னா அது நெருக்க கொடுக்கும், இடம் இருக்காது. அந்த செடி வந்து நெருக்கம் கொடுக்கும். சரிங்களா? ஸோ நெருக்கம் கொடுக்கிற அந்த முச்செடிகள் போல காரியங்கள் என்ன? 3 காரியங்கள் இருக்கின்றன. நீங்க வந்து 14வது வசனம் படிங்க. உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நிற்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். சரியா? இங்க வந்து வேறு தோன்றிடுது, செடி வளருது, ஆனா கனி கொடுக்க மாட்டுது. சரியா? ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. என்னென்ன? முதல்ல வாழ்க்கையின் கவலைகள், முதல்ல கவலைகள், ஐஸ்வர்யம், அதுக்கப்புறம் சிற்றின்பம், அப்புறம் இந்த 3 காரியங்கள் தான் இங்க குறிப்பிட்டு. இதான் வந்து முற்செடிக்கு. சரியா? சோ உங்களுடைய கவலைகள் உங்களை என்ன செய்யலாம்? நெருக்கம். அதாவது ஆண்டவருடைய வார்த்தைப்படி வாழாமல் தடுக்க பாருங்க. சரியா? என்ன இப்ப நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் வார்த்தைப்படி செய்தால் இவர்கள் நினைப்பார்கள் என்று கவலை வரும். சரியா? நம்ம வந்து இந்த உலகத்தின் வழியில நடக்கலன்னா உலகம் எப்படி நம்மளை ஏற்றுக்காது அப்படின்னு கவலை வரும். சரியா? நம்ம வந்து எப்படியே ஆண்டவர் ஊழியத்தை செஞ்சா குடும்பத்தை யார் பார்த்துப்பா அப்படின்னு கவலை வரும் இல்லையா? ஆண்டவர் வார்த்தைப்படி நம்ம நடந்தா சில வந்து நம்ம மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு கவலை வரலாம். இந்த மாதிரி பல கவலைகள் உங்களுக்கு வரலாம். இல்லாட்டி நான் வந்து எப்படி நான் தினமும் பழைப்பேன், இப்படி இருந்தால் எனக்கு வந்து வேலை கிடைக்காது. இந்த மாதிரி பல கவலைகள் வரலாம். கவலைகளோட வாழ்வது யாரோட சித்தம் இல்லை, ஆண்டவரோட சித்தம் கிடையாது. சரியா? மத்தேயு 6வது அதிகாரம் எடுங்கள். ஆண்டவர் கவலையை எவ்வாறு நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறாரு. மத்தேயு 6வது அதிகாரம் 25 முதல் 34 வரை படிங்க.